திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியப்பட்டி கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான தொழிற்கல்வியினை அளிக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு துவக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் பாலிடெக்னிக் கல்லூரி செயின்ட் ஜோசப் பாலிடெக்னிக் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். திண்டுக்கல் மறைமாவட்ட கத்தோலிக்க திருச்சபையினால் இந்த கல்லூரியானது நடத்தப்படுகிறது. சென்ட் ஜோசப் பாலிடெக்னிக் கல்லூரி 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு மிக குறுகிய காலத்திலேயே அபரிவிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம், இந்த திண்டுக்கல் மறைமாவட்டத்தினுடைய முதல் ஆயர் மேதகு டாக்டர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் இந்த பகுதி மக்கள், குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர விவசாய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் வெகு சீக்கிரமாக வேலைக்கு செல்ல வேண்டும், குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இந்த கல்லூரியை ஆரம்பித்தார். இப்போது இது 7ஆம் ஆண்டிலே காலடி வைத்திருக்கிறது. கல்லூரியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. பொதிகை டிவி நேயர்களுக்கு வணக்கம். சென்ட் ஜோசப் பாலிடெக்னிக் கல்லூரியானது திண்டுக்கல் மறைமாவட்ட கத்தோலிக்க திருச்சபையால் நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது இந்த கல்லூரியானது தற்போதைய ஆயர் மேதகு டாக்டர் பி. தாமஸ் பால்சாமி அவர்களால் சிறப்புற நடத்தப்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. இக்கல்லூரியில் உள்ள லாங்குவேஜ் ஆய்வகத்தில் மாணாக்கர்கள் சரளமாக ஆங்கில மொழி பேச சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. எமது கல்லூரியின் நோக்கங்கள்: இறை நம்பிக்கை, ஒழுக்கம், கல்வி. எமது கல்லூரியில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் போன்ற 4 பிரிவுகளில் பாடங்கள் சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏசி மின்சாரத்தை டிசியாக மாற்றுவது மற்றும் இதன் அலைகளை CRO மூலம் எப்படி அறிவது என்பதை பிரிட்ஜ் ரெக்டிஃபியர் மூலம் இந்த ஆய்வகத்தில் சொல்லித்தரப்படுகிறது. UJT மற்றும் ரெசிஸ்டர்களை பயன்படுத்தி சாடூத் வேவ்ஃபார்மை எப்படி ஜெனரேட் செய்வது என்பதை சாடூத் ஜெனரேட்டர் மூலம் சொல்லித்தரப்படுகிறது. தொலைக்காட்சி பெட்டிகளில் இருக்கும் பிக்சர் டியூபின் செயல்திறனை எப்படி அறிவது என்றும் கற்றுத்தரப்படுகிறது. மின் விளக்கின் வெளிச்சத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, எமர்ஜென்சி விளக்குகளின் வெளிச்சத்தை எப்படி கட்டுப்படுத்துவது போன்ற பயிற்சிகளும் இங்கு அளிக்கப்படுகின்றன. இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் அவர்கள் முடித்த பிறகு உடனடியாக வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். குறிப்பாக பன்னாட்டு நிறுவன கம்பெனிகளில் இவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். கேட்கேம் ஆய்வகத்தில் கேட்டியா, காம்போசிட், பார்ட் டிசைனிங், ஸ்கெட்சிங், அசம்பிளி டிசைனிங், டிராஃப்டிங், டியூபிங், பைப்பிங் வடிவமைப்புகளுக்கான பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. இப்பயிற்சியானது வளாகத் தேர்வில் பங்கு பெறும் பொறியியல் துறை மாணாக்கர்களுக்கு சிறந்த முன்னோட்டமாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்துள்ளது. இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட 2 பெரும் பிரிவுகள் உள்ளன. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன.
மற்றும் நுண்ணிய அளவீடுகளுக்கான மைக்ரோமீட்டர், வெர்னியர் கேலிஃபர் போன்ற அளவீட்டு கருவிகளும் இங்கு அமையப்பெற்றுள்ளன. அடிப்படை தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கும் பயிலகமாக இக்கல்லூரியில் உள்ள பணிமனை விளங்குகிறது. பணிமனையில் பொறிப்பகுதி பொருத்துதல், தச்சு பயிற்சி, பற்ற வைத்தல், கருமான் பட்டறை, வார்ப்பு பயிற்சி போன்றவை பல பிரிவுகளில் செய்முறை பயிற்சி விரிவாக அளிக்கப்படுகின்றது. சிறந்த ஒழுக்கமான எதிர்காலத்தை உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் காட்டிட சிறந்த கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதிலும் சிறப்பான தொழிற்கல்வியினை அளித்து வளமான மற்றும் வலிமையான பாரதத்தை உருவாக்கிட உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். இக்கல்லூரியில் உள்ள சர்வே ஆய்வகத்தில் நில அளவை சம்பந்தப்பட்ட பயிற்சி தரமாக வழங்கப்படுகிறது. இக்கல்லூரியில் உள்ள ஆட்டோமொபைல் ஆய்வகத்தில் வாகனங்களின் உதிரிப்பாகங்கள், டீசல் மற்றும் பெட்ரோல் இன்ஜின்களின் தரம் மற்றும் அவற்றின் செயல்முறைகள், பழுது பார்த்தல், பொருத்துதல் போன்ற அனைத்து வகை பயிற்சிகளும் சிறப்பாக வழங்கப்படுகின்றன. இந்த கல்லூரியை நாங்கள் நடத்துவதில் பெருமை அடைகிறோம். இந்த கல்லூரி இன்னும் அதிகமான ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி புரிய, அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு ஒளியேற்ற இது காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த கல்லூரி ஒரு என்ஜினியரிங் கல்லூரியாக உயர்த்த வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சிறந்தோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த பொறியியல் வல்லுநர்களையும் கணிப்பொறி ஆய்வாளர்களையும் உருவாக்கும் மிகச் சிறிய பணியை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.